ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அண்ணாமலை விஜயா போயிட்டு அடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம், மூல காரணம் நீ தான். ரோகிணி என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கிட்ட அப்படி அம்மா இப்படி அம்மான்னு சொல்லிட்டு மனோஜுக்கும் சரி ரோகிணிக்கும் சரி எல்லா விஷயமே நீ தான் முன்ன நின்று ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்க. அதுவே முத்து மீனா இருக்காங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஒவ்வொரு ரூபாவா அவங்க எப்படி சேமிச்சு வைக்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும், அப்படி எக்ஸாம்பிள் எல்லாம் நீ கொடுக்க மாட்டேன். ஒரே நேரத்தில் ஓஹோன் நீ பணக்காரனா ஆகுன்னு சொன்னா பின்ன அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே முத்து அப்பா விடுங்கப்பா, நீங்க எதுக்காக இவங்கள திட்டி நீங்க அசிங்கப்பட்டுக்கிறீங்க. இவங்க இப்படிதான்றது நமக்கு தெரியும், தெரிஞ்சுட்டா நம்ம எப்படி மாற்ற முடியும், விடுங்க நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு விஜயா எல்லாம் போச்சு, எல்லாமே போயிடுச்சு, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையேன்றாங்க. உடனே முத்து, உடனே நீங்க கோவப்பட்டு அப்படியே ஆக்ட் எல்லாம் போடாதீங்க. எங்களுக்கு தேவை எங்களுடைய பணம். அவன் பணம் எக்கேடு கேட்டாவது போகட்டும், அவன் எதனா வச்சு அவன் பண்ணட்டும், என்னன்னா பண்ணட்டும், எனக்கு அது தேவை கிடையாது. எனக்கு தேவையானது எங்களுடைய பணம் வந்தே ஆகணும்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி முத்து, இப்பதான் பணத்தை ஏமாத்திட்டு போயிருக்காங்கல்ல, எப்படி முத்து இப்படி மனசாட்சி இல்லாம கேக்குறீங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ணட்டும், எங்க பணம் எங்களுக்கு வந்தே ஆகணும்னு சொல்றாங்க. நீங்க டைம் கொடுங்க, அதுக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்றேன். எங்க உங்களுடைய மலேசியா மாமா கிட்ட இருந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்களா? உங்க மலேசியா மாமான்றது ஒரு சும்மான்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. இதை கேட்டு ரோகிணி ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.